நடிகை குஷ்புவுடைய மகள்களுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமார் போட்ட பதிவு தான் இப்போ சோசியல் மீடியால வைரலாகி வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சில நாட்களுக்கு முன்னாடி தாங்க நடிகை குஷ்புவுடைய மூத்த மகள் அவந்திகாவுடைய திருமணம் நடந்து முடிஞ்சதுங்க. இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுல இருந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்களை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா நடிகை குஷ்புவுடைய மகள்கள் எப்படி உடல் எடையை குறைச்சாங்க அப்படின்னும், அவங்க பார்க்கறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை எல்லாம் மீறி போகவே பலருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ராதிகா சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஷ்புவுடைய மகளோட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவு பண்ணிட்டு, நான் இதை கோபத்தோட எழுதுறேன். லைக்கிற்காகவும் விளம்பரத்திற்காகவும் முகம் காட்டாம ஒளிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனோட இழிவான கோலத்தனமான செயலால ஏற்பட்ட கோபம் தான் இது. நான் இங்க அவனோட பேரை சொல்லவே மாட்டேன். ஒரு பெண்ணை விமர்சிக்கலாம், அவளுடைய கருத்துக்களை எதிர்க்கலாம், ஆனா அவளுடைய குழந்தைகளை கேலி செய்வது எந்த நாகரிகமுமே கிடையாது. ஒரு பெண்ணை எதிர்க்க துணிவில்லாதவங்க தான் அவங்களுடைய குழந்தைகளை கேலி பண்றாங்க. அது விமர்சனம் கிடையாது, நகைச்சுவையும் கிடையாது. அது ஒரு சமூகத்துடைய ஒழுக்க தோல்வி. நாகரிகம் அப்படிங்கிறது பலவீனமானவர்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, அவங்கள பாதுகாப்பது தான். இந்த விஷயத்துல மௌனம் காப்பதும் ஒரு வகையில உடந்தையா இருக்கிறதுக்கு சமம். ஒரு தாயோட இதயத்தை காயப்படுத்துவதற்காக குழந்தைகளை ஆயுதமா பயன்படுத்தும் மனநிலை எந்த நாகரிக சமுதாயத்திற்கும் அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குஷ்பு மட்டும் அவங்களுடைய மகள்களுக்கு ஆதரவா நிக்கிறேன். இந்த அபத்தமான செயலை யார் செய்தாலும் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல அப்டேட்டுக்கு சினிமா டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.